மாற்றி மாற்றி பேசுறதுல நோபல் பிரைஸ் தரணுன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தரலான்னு நினைக்கிறேன். ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா இங்கிலாந்து தன்னுடைய 2 போர்க்கப்பல்களை அனுப்புறதா சொன்னாங்க. உடனே டொனால்ட் ட்ரம்ப் ஆல்ரெடி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஏன் இவங்க அனுப்பணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடிட்டாங்க, அதை தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, எங்களுடைய கூட்டாளி நாடுகள்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கிலாந்து உட்பட யாருமே வர தயாராக இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நேட்டோ நாடுகள், நேட்டோ அமைப்பு இங்கே வரணும், அவங்க அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்படி செய்யலைன்னா நேட்டோவுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு ஒரு வகையில் மிரட்டினார். அப்போது நேட்டோ நாடுகளும் எதுவும் வர மாதிரி காணோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வேறு யாரும் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அமெரிக்காவுக்கு போகணுன்னா இவங்க யாரும் வரமாட்டாங்க, நாங்களே இதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாரு. இவர் தான் யாரும் வர அவசியம் இல்லைன்னு சொன்னார். இப்போ யாராவது உதவி பண்ணுங்கன்னாரு. யாரும் உதவி பண்ண வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, அப்படி ஒன்றும் யாரும் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பார்த்துப்போங்கிறாரு.